த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாயிருச்சு. 200 தொகுதிகளுக்கும் அதிகமா வெற்றி பெற்று பீகார் மாநிலத்தில் இப்படி ஒரு வெற்றியை இதுக்கு முன்னாடி எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் பெற்றதே இல்லை அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. இனி பீகார் மாநிலத்துல 5 வருடங்களுக்கு ஆட்சியில எந்த குழப்பமும் இருக்காது. சுமூகமா அந்த ஆட்சியை நடத்த போறாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையான கேமே இப்பதாங்க தொடங்குது. இதுக்கப்புறம் தான் அரசியல் ஆட்டங்கள் பீகார் மாநிலத்துல பெரிய அளவுல இருக்க போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானப்போ பாரதிய ஜனதா கட்சியினராலேயே நம்ப முடியல. என்னது, நம்மளா இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு அந்த கட்சியுடைய அனைத்து மட்ட தலைவர்களையும் மூக்கு மேல விரல் வச்சு பேசிக்கிட்டு இருந்த விஷயம் அப்படின்றது இந்த பெரிய வெற்றியை பத்தி தான். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் வேணும், நம்ம ஒரு 150 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்போம் அப்படின்றதுலதான் அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கும் அதிகமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி வாக்குகள்லாம் சேகரிச்சாலும் கூட அவங்களால மைனாரிட்டி அரசா தான் மத்திய அரசை நடத்திக்கிட்டு இருக்க முடியுது. அதனால இனிமேல்ட்டு இந்த ஓவர் கான்பிடென்ட்டை நம்ம காட்டவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க பீகார் மாநிலத்திலும். அதனால கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி. பீகார் மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும் கட்சியா உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் மிக மிக முக்கியம். மேற்கு வங்க மாநிலத்துல கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சி இருந்தது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்படி இருந்தும் கூட இரண்டாவது பெரிய கட்சியா எதிர்கட்சி அந்தஸ்துல அவங்க உட்கார்ந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரும் உவகை அப்படின்றது ஏற்பட்டது. வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபியால வரவே முடியாதுன்ற ஒரு காலம் இருந்தது. அதை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு அந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றா அவங்க கேப்சர் பண்ணப்போ அவங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது அவ்வளவு பெருசா இருந்தது. தமிழ்நாட்டுல வெறும் 4 இடங்கள் தான், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஆனா அதுக்கு அவங்க அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. அந்த வெற்றிக்கு காரணமா இருந்த அப்போ மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. நிதித்துறையில இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க. பாராளுமன்ற விவகாரத்துறைக்கான இணையமைச்சர் கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடி எல்முருகன் அவர்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. டெல்லியில எல்முருகன் அவர்கள் வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் சரி, அதுக்கு தவறாம பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவுடைய கடைகோடியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதுலயும் மிக ஓரத்துல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்க வானதி சீனிவாசன். இன்னைக்கு அவங்க பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தேசிய தலைவரா இருக்கிறாங்க. ஏன், அதே கொங்கு மண்டலத்துலதான் நமக்கான பேஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் பட்டியலிட்டு சொல்றேன் அப்படின்னா, பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை அவங்க அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்ப்பாங்க. அதே மாதிரிதான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி அவங்க நீண்ட நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். 101 தொகுதியில போட்டியிட்டு 90 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படிங்க அவங்க சாதாரணமா எடுத்துக்குவாங்க? ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு. என்னதான் நம்ம இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் 90 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாலும் அந்த மாநிலத்துடைய தனி பெரும் கட்சியா உருவாகி இருந்தாலும் முதல்வர் பதவி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே முதல்வரா நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு. இந்த முறையும் அவர் தான் தொடர போறாரு. ஆனா எவ்வளவு காலத்துக்கு நிதிஷ்குமாரை அந்த பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நாற்காலியில பாஜகவினர் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வி. 6 மாசம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அப்புறமா நிதிஷ்குமாருக்கு அந்த முதல்வர் நாற்காலியை விட்டு கொடுக்கிற அளவுக்கு பாஜகவினர் ஒன்றும் அவ்வளவு பெரிய பரந்த மனசு கொண்டவங்களாகவோ இல்ல அரசியல்ல இந்த மாதிரியான நுணுக்கங்களான விஷயங்களை தெரிஞ்சுக்காதவங்களோ கிடையாது. அவங்க அரசியல்லே ஊறி போனவங்க. அவங்களுடைய அல்டிமேட் டார்கெட் அப்படின்றது பீகார் மாநிலத்துடைய அந்த முதல்வர் நாற்காலி அப்படின்ற அந்த அலங்கார பதவி அப்படின்றதுதான். இப்போ அதுக்காக அவங்க என்ன செய்ய போறாங்க? சில கணக்கீடுகள் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த தேர்தல்ல பாஜக பீகார் மாநிலத்துல 90 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் 84 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அதை விட மிக முக்கியம், நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லை அப்படின்னாலும் கூட பீகார் மாநிலத்துல பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 122 இடங்களை பிடிச்சாலே போதும் அந்த மாநிலத்துல ஆட்சி அமைச்சிட முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பாஜகவுக்கு 90 இடங்கள் அப்படின்றது இருக்கு. இதுல சிராக் பஸ்வானுடைய லோக் ஜன் சக்தி கட்சி 19 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜித்தன் ராம் மஞ்சியுடைய ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சி 5 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அது போக சில சுயேட்சைகள்லாம் இருக்கிறாங்க.
சுயேட்சைகள்லாம் இல்லாம இருந்தாலும் கூட 114 இடங்களை இந்த 3 கட்சிகளால மட்டுமே பெற முடியும். இதுல சுயேட்சைகளை சேர்த்துக்கிட்டு ஐக்கிய ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுலபமா ஆட்சியை அமைச்சிட முடியும் பாஜகவால. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், அதான் கூட்டணியில் நிதிஷ்குமார் இருக்கிறாரு, அவரை பகச்சுக்கிட்டு எப்படி பண்ணுவாங்க? அப்படி ஒரு வேலை பண்ணாங்கன்னா மத்தியில அவரு ஆட்சியை கவிழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இப்படியான கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளையே இரண்டா பிளந்து போட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். ஏன் மகாராஷ்டிரா மாநிலத்துல என்ன ஆச்சு? உத்தவ் தாக்கரேவுடைய நிழலாகவும் சிவசேனா கட்சியுடைய தளபதியாகவும் இருந்த ஏக்நாத் ஷிண்டேவை அந்த கட்சியவே இரண்டா பிளந்து கொண்டு வந்து அந்த கட்சியை அவர்கிட்டயே ஒப்படைச்சு அவருக்கு முதல்வர் நாற்காலியும் கொஞ்ச காலம் கொடுத்து வச்சு சட்டமன்ற தேர்தலை அவர் கூட கூட்டணி வச்சு அணுகி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு முதல்வர் பதவியெல்லாம் கிடையாது, நீங்க துணை முதல்வர் வேணா உட்காந்துக்கோங்கன்னு கலட்டி விட்டு அவங்க கட்சியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸை முதல்வர் நாற்காலியில உட்கார வச்சிருக்கிறாங்க பாஜக. இது வெறும் மகாராஷ்டிரால மட்டும்தானா? மத்திய பிரதேசத்துல பரம்பரையா காங்கிரஸ் குடும்பமாவே இருந்த ஜோதிராதித்ய சிந்தியாவை காங்கிரஸ் கட்சியிலிருந்து கட்சியை விட்டு அப்படியே வேரோட வெளியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 30-40 எம்எல்ஏக்களை உடன் அழைச்சிட்டு வந்து அது மொத்த பேரும் பிஜேபியில சேர்ந்து இன்னைக்கு அவரு மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி போய் பாஜக அரசு அப்படின்றது அங்க மலர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கோங்க, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அவரு பாஜகவுடைய பேச்சை கேட்டுதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்றது அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கு? அதனால பாஜக அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே இரண்டா பிளந்துருவாங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாரோடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தள கட்சியும் இரண்டா பிளக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் அதை செஞ்சிருக்காங்க. நம்ம ஜித்தன் ராம் மஞ்சின்னு பார்த்தோம்ல, அவரு நிதிஷ்குமார் கூட இருந்தவர் தான், நிதிஷ்குமாருடைய வலதுகரமாவே இருந்தார். அவரை ஜேடியூல இருந்து தனியா பிரிச்சு கொண்டு வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க கைய வச்சு அவங்க கண்ணை குத்த பாக்குறாங்க பாஜக. ஆனா நிதிஷ்குமாரும் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி. அவர்கிட்டையும் சில வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு 84 இடங்கள் இருக்கு அப்படின்னு. அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் 2வது தனிப்பெரும் கட்சியா இருக்கிறாங்க. அவங்களும் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம், தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 இடங்களை வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி 6 இடங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மாதிரியான கட்சிகள் 3 இடங்களை வச்சிருக்கிறாங்க. இது ஒட்டு மொத்தமா சேர்த்தா கிட்டத்தட்ட 117 இடங்கள் அப்படின்றது தாராளமா வருது. இப்போ 122 இடங்கள் தான் பெரும்பான்மைக்கு தேவை அப்படின்னும் பட்சத்துல ஏற்கனவே ஓவைசியுடைய கட்சி ஒரு 5 இடங்களை வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி சேர்த்துட்டாரு அப்படின்னா நிதிஷ்குமாராலையும் ரொம்ப சர்வசாதாரணமா பீகார் மாநிலத்துல ஆட்சி அமைச்சர முடியும். ஏன் பாஜகவில இருந்து சில எம்எல்ஏக்களை இவங்க பக்கம் கொண்டு வந்தோ இல்ல லோக் ஜன் சக்தி கட்சியிலிருந்து சில பேரை கொண்டு வந்தோ கூட நிதிஷ்குமாரால் அதை செய்ய முடியும். கடந்த காலங்களையும் அவர் அப்படி செஞ்சு சாதிச்சும் காட்டியிருக்கிறாரு. அதனால த ரியல் கேம் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஆட்டம் அப்படின்றது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நாற்காலியிலிருந்து நிதிஷ்குமாரை விளக்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கசிவு வந்தாலும் கூட நிதிஷ்குமார் உஷாராயிருவாரு. கடந்த காலங்கள்ல அப்படி பண்ணியிருக்கிறாரு அவரு. அதே மாதிரி எப்பாடுபட்டாவது நிதிஷ்குமாரை அந்த முதல்வர் நாற்காலியிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். அதுக்கு சில யோசனைகளும் பாஜக கிட்ட இருக்கு. குறிப்பா குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மட்டும் நிதிஷ்குமாரை அந்த பதவியில் உட்கார வச்சுட்டு அவருக்கு அப்படியே குடியரசுத் தலைவர் பதவியை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமா கட்சியே டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு பிறகு அந்த கட்சியை யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அதுக்கு அடுத்த மட்ட தலைவர்கள் அப்படின்றது பெரும்பாலும் இல்லை அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால ஒரு நீண்ட எதிர்காலத்துக்கான ஒரு பீகார் மாநிலத்தை ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் தொடர்ச்சியா ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு இலக்கை பாஜக மிக துல்லியமா தெளிவா அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த தேர்தல் வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புல் பாயிண்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய திட்டம் எல்லாம் தொடர்ச்சியா போதா இல்ல நிதிஷ்குமார் அவருடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி பாஜகவுடைய கூட்டணியிலே இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச தவறுகளால கொஞ்சம் உஷாரா அவங்களை அணுகுவாரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. டெல்லி இனி அனல் பறக்க போது அரசியல் நகர்வுகளால. அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளையும் நம்மளோட கேபிட்டல் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, இதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிப்படுது, பாஜக எப்படி அணுக போறாங்க, நிதிஷ்குமார் விட்டு கொடுத்துருவாரா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை பத்தின பதில்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.